தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மலச்சிக்கலுக்கு இயற்கையான தீர்வு ராஜ்லாக்ஸ் கேப்சூல்ஸ். கான்டாக்ட் 9600426500. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். துலாம் வந்து பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 7வது ராசி சார். கலத்திரம், லவ், ரிலேஷன்ஷிப் இது எல்லாத்துக்குமே ராசியே இதுதான். நிறைய துளாராசி அன்பர்கள் நான் பிறந்து லவ் பண்ணாமல் என்னப்பா வாழ்க்கை இது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க யாரு அப்படின்னா துளாராசி அன்பர்கள் தான். காதல் பண்ணாமல் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு குறிக்கோளோடு இருக்கக்கூடியவங்க துளாராசி. பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சார், சுக்ரன் வந்து ஆதிக்கம் பெற்ற ராசி. எப்படி ரிஷபமோ அதே மாதிரி துலாமும் சுக்ரன் ஆதிக்கம் பெற்ற ராசி. சனி உச்சமடையக்கூடிய ராசி. அதனால சனி உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்னால துலாம் கிட்ட ஒன்று உண்டு, அட்டமெண்ட்டாக பேசுவாங்க. வெட்டு 1 துண்டு 10, வெட்டு 1 துண்டு 2 தான் நம்மளால முடியும். ஆனால் துலாம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டு 1 துண்டு 10 அப்படின்றவங்க. அதுவும் சுய ஜாதகத்தில் சனி சூப்பர் டூப்பராக இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சே போச்சு. அதுவும் 2ஆம் பாவத்தில் இருந்தாருன்னா அவங்க பேசுகிற பேச்சு அப்படின்றது ஒன்றும் இல்லை சார். ஒரு துளாராசி கிட்ட நம்ம ஒரு இடத்துக்கு இப்போ வழி போகிறதுக்கு வழி கேட்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மீதி நேரத்தில் அப்படி நேராக போங்க, லெஃப்ட் போங்க, வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் துளாராசி அப்படி சொல்ல மாட்டாங்க. நேராக போங்க, அங்கே ஒரு டீ கடை இருக்கும், அந்த டீ கடை தாண்டி 3வது பில்டிங் பாருங்கள், அந்த இடத்துல கரெக்டாக வந்து லெஃப்ட் போங்க, அங்கே மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர்கட் கடை இருக்கும், அங்கேருந்து ரைட்டு போங்க வரும். இப்படி இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப துல்லியமாக பர்ஃபெக்டாக சொல்லக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று, துலாம் அப்படின்னாலே பர்ஃபெக்ஷனிஸ்ட் சார். பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு துலாமை தான் சொல்லணும், ஓகேங்களா? எல்லாத்துலேயுமே வந்து கட் அண்ட் ரைட்டாக இருப்பாங்க, கரெக்டாக இருப்பாங்க. பேசிக்காகவே துளாராசி பெண்கள் வந்து ரொம்ப நீட்டாக, டீசெண்டாக, அட்ராக்டிவாக, அழகாக தன்னை அலங்கரிச்சுக்கிறது இது எல்லாமே உண்டு, சுக்கிரன் ஆதிக்கம் அப்படின்றதுனால. அப்போ துலாமுக்கு லவ் செட் ஆகுமா, செட் ஆகுதோ செட் ஆகலையோ நாங்கள் லவ் பண்ணுவோம் அப்படின்றது தான் வந்து துலாம். லவ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது இந்த லவ்லேயே வந்து லைத்து லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? எப்படி ரிஷபம் உருகி லவ் பண்ணுது, அந்த மாதிரி ரொம்ப லைத்து லவ் பண்ணக்கூடியவங்க துளாராசி பர்சனாலிட்டிஸ். சுக்கிரனாலே காதல், காமம், பள்ளியறை இதெல்லாம் வந்துடும் சார். ஜென்ரலாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நட்புக்கும் காதலுக்கும் ஓரிழை தான் பாக்கி அப்படிம்பாங்க. எப்போ அந்த ஓரிழை அறுப்படுதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நட்பு காதலாக மாறும். அதே மாதிரி காதலுக்கும் காமமுக்கும் ஓரிழை தான் பாக்கி அப்படிம்பாங்க. அந்த இழை அறுபட்டுச்சு அப்படின்னா அது காமமாக மாறும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தான் துலாம் வந்து பாருங்க, ரொம்ப லவபிளாக இருப்பாங்க. ஆனால் அவங்களோட இன்னொரு முகம் என்ன அப்படின்னா அட்டமெண்ட்டாக பேசுறது, ஆர்கியூ பண்ணுறது. நீ சொன்னால் நான் ஒத்துக்கணுமா, ஒத்துக்க மாட்டேன், நான் சொல்கிறத நீ கேட்டுக்கோ. அதுதான் சுய ஜாதகத்தில் சனி வேற சூப்பராக இருந்தாலும் முடிஞ்சு போச்சு, பேசவே கூடாது. நம்ம அவங்கக்கிட்ட வாயில் ஜிப்பை போட்டுக்க வேண்டியதான். பட் அவங்க வந்து பாருங்க, ஒரு துளாராசி பொண்ணு ஒரு பையனை பார்த்து அட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பையன் நீட்டாக அழகாக தென்றல் மாதிரி. பொதுவாக நம்ம கேர்ள்ஸ் தான் தென்றல் மாதிரி கூலாக இருக்கணும் அப்படின்லாம் நினைப்போம். இவங்களுக்கு பாய்ஸே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முரடாலாம் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப லவ்வபிளாக, ப்ளசண்ட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு பிடிக்கும். ஒரு ஆண்மைத்தன்மைன்றது பயங்கரமாக, மேல்னஸ் அப்படின்றது ஒரு டாமினேஷன், அதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது. எனக்கு வந்து சாஃப்டாக ப்ளசண்ட்டாக இருக்கணும், அந்த மாதிரி பர்சன் தான் பிடிக்கும். அட்ராக்டிவாக இருக்கணும், நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கணும். பையங்க பொதுவாக வந்து கேர்ள்ஸை கம்பேர் பண்ணும்போது பையனுங்க வந்து கொஞ்சம் கம்மி தான் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் இல்லைங்களா, ரொம்ப நீட்டாக அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு அந்த கைஸும் வந்து அவங்க அப்படி இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் ஃபஸ்ட்டு. ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் இவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு இவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. இவங்க லவ் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னா, இவங்க யூஸ்வலாகவே ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பாங்க. ரிஷபம் மாதிரி ரொம்ப அட்ராக்டிவாக, லவபிளாக, ப்ளசண்ட்டாக இருப்பாங்க. அவங்க முன்னாடி இவங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் சென்ஸை வந்து காமிப்பாங்க. இன்னொன்று அவங்களோட ப்ரெசன்ஸை அவங்க முன்னாடி காமிச்சிட்டே இருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக ஒரு பொண்ணு நல்லா அழகாக இருக்குது, நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணுது, எந்த பையனுக்கு பிடிக்கும், ஆட்டோமேட்டிக்காக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட பின்னாடி நல்லா ஜாலியாக வெளியே போகணும், நல்ல டைம் என்ஜாய் பண்ணணும், நல்லா வந்து சுற்றணும். லைஃப் வந்து வாழ்க்கை வாழறதுக்கு தான். கஷ்டம் பிரச்சனை எல்லாம் வரும் தான். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நம்ம நிம்மதியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் துலாம். நல்லா சாப்பிட்ணுன்னா குண்டானா சாப்பிடணும் அப்படி கிடையாது, நல்ல டேஸ்ட்டாக சாப்பிடணும், நல்ல நீட்டாக ட்ரெஸ் போட்டுக்கணும் அப்படி. இப்போ இந்த பொண்ணுக்கு அந்த பையனை வந்து லவ் பண்ணும்போது நல்ல காஸ்ட்லியாக ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது, காஸ்ட்லியாக பர்ஸ் வாங்கி கொடுக்குறது, கிஃப்ட்டு, அந்த மாதிரியெல்லாம் வந்து அவங்களுக்கு நிறைய செய்வாங்க. கையில் காசு இல்லை அப்படின்னாலும் கடை வாங்கி கொடுக்கறது, கடை வாங்கி செய்கிறது, அந்த பையனோட கஷ்டத்தில் பங்கேற்றுக்கிறது, அதெல்லாம் கரெக்டாக செய்வாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சார், லவ் பண்ணுற பையனை கல்யாணம் பண்ணிப்பாங்க. இது மீனமாக சிம்மமாக இருந்துச்சுன்னா செட் ஆகாது, பிரேக்கப் ஆகிடும். அவங்களுக்கும் பெருசாக ஒத்து வராது. அவங்க வேறு மாதிரி ஒரு உரைக்குள்ளே ஒரு கத்தி தான் இருக்கணும், ஒரு உரைக்குள்ளே 2 கத்தி இருக்க மாதிரி. இப்போ சிம்மம் இங்கே வந்தாலும் சரி, ஏன்னா இவங்களும் கொஞ்சம் டாமினேட்டாக இருப்பாங்க, அவங்களும் கொஞ்சம் டாமினேட் இருப்பாங்க. மீனம் பெருசாக நான் குனிஞ்சி பணிஞ்சு நடக்க மாட்டேன், அப்படிப்பட்ட பர்சனாலிட்டி. சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசியாக இருந்தாலும் குருனோட ஆதிக்கம் பெற்ற ராசி, ஸோ பெருசாக ஒத்து வரதில்லை.
அப்போ அவங்க இல்லாமல் மீதி பேர் இருந்தால் மேக்ஸிமம் வந்து லவ் வந்து மேரேஜ் வரைக்கும் போயிடுது. ஆஃப்டர் மேரேஜ் கூட வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தி எடுத்துப்பாங்க. பிள்ளைங்களுக்குலாம் என்னென்ன செய்யணும் அதெல்லாமே செய்வாங்க. ஆனால் ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட். தேர்ஸ் அ டைம் டு ஈட், தேர்ஸ் அ டைம் டு ப்ளே, தேர்ஸ் அ டைம் டு ஸ்லீப் அப்படின்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் துலாம். அவங்களுக்கு எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்ஷன் வேணும். இந்த தராசு மாதிரி சார், அதனோட இதுவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. தராசு தான் இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கணும். ஒரு இழை கூட இங்கேயும் அங்கேயும் சாயக்கூடாது. அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ். ஆனால் அது வந்து பாருங்கள், தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறதோட இல்லாமல் தன்னை சார்ந்தவங்களும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். எல்லாமே நான் நினைக்கிற மாதிரி செய்யணும். நான் தப்பாக நினைக்க மாட்டேன். அறம் சார்ந்த ராசி, நான் தப்பாலாம் நினைக்க மாட்டேன், கரெக்டாக தான் நினைப்பேன். ஆனால் அது எல்லாரோட மைண்டுக்கும் ஏற்புடையதாக இருக்குமா அப்படின்னா ஏற்புடையதாக இருக்காது. இப்போ பார்ட்னர்ஸ் வந்து அவங்கள புரிஞ்சுக்கணும். இப்போ அவங்களோட பார்ட்னர் வந்து நம்ம ஹஸ்பண்ட் ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு, நம்ம ஒய்ஃப், இப்போ நம்ம பெண்களை பற்றி தானே பேசுகிறோம். இப்போ அவங்களோட ஹஸ்பண்ட் என்ன நினைக்கணும்னா நம்ம ஒய்ஃப் ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட், அவள் சொல்கிறதுலாம் கரெக்டாக தானே சொல்கிறா, நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்னு புரிஞ்சு நடந்தாங்கன்னா அங்கே கான்ஃப்ளிக்ட் கிடையாது. இல்லைன்னா பெரிய விரிசல் அப்படின்றது ஏற்படும். அதே மாதிரி பெரிய விரிசல் ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும் நான் வந்து உனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உன் காலில் விழுந்து வாழ்வேன் அப்படின்னா துலாம் வாழ மாட்டாங்க. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பார்ப்பாங்க. அவரோட கேரக்டரில் டெட்ரேட் இருக்குது அப்படின்னாலும், அவர் பெருசாக பாசம் காமிக்கல, பெருசாக ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கல அப்படின்னாலும் நீ எனக்கு வேணாம் அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக முடிவு பண்ணிவிடுவாங்க. தூக்கி போடுறதுக்கும் தயங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். கரெக்டான விஷயம், அதாவது ஒரு நல்ல விஷயம், கரெக்டான விஷயம் அப்படின்னா அதனால எவ்வளோ பேர் கெடுது அப்படின்னாலும் அந்த விஷயத்தை செய்யறதுக்கு நான் தயங்கவே மாட்டேன். நான் தாராளமாக தூக்கி போட்டுருவேன். எனக்கு ஊர் சொல்கிறது, உலகம் சொல்கிறத பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. எனக்கு அவர் சரியில்லை, நான் வாழ மாட்டேன் அப்படின்றத ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க, போல்டாக பேசுவாங்க. அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ்ன்னு சொல்லலாம் சார். ஸோ அவங்களுக்கு ஏற்ற கடவுள் வழிபாடு என்ன? அவங்களுடைய மன உறவுகளில் சிக்கல் ஏற்பட்டதுன்னா அதிலிருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கு என்ன பரிகாரம்? பொதுவாகவே சார் இவங்க வந்து பார்த்திங்கன்னா துலாமை பொறுத்த வரைக்கும் அவங்க மகாலட்சுமி தாயாரோட வழிபாடு அப்படின்றது பெஸ்ட்டாக இருக்கும் சார். பொதுவாக லேடீஸு சுக்கிரனோட ஆதிக்கம் பெற்றவங்க தாயாரை வழிபாடு பண்ணலாம். இப்போ இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க நிறைய தப்பான முடிவுலாம் எப்போ எடுப்பாங்க அப்படின் போது அவங்க சுய ஜாதகத்தில் சனி தசை வருது, சனி நல்ல பொசிஷனில் இல்லை அப்படின் போது அவங்க தப்பான முடிவு எடுப்பாங்க. எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க அந்த காலகட்டத்தில். அப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் அவங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா அப்போ வந்து வழிபாடு பண்ண வேண்டியது யார் அப்படின்னா ஹனுமனை வழிபாடு பண்ணும். அவங்களோட சுய ஜாதகத்தில் அவங்களுக்கு சனி தசை பெருசாக ஃபேவராக இல்லை, சனி 8ல் இருக்கான் சுய ஜாதகத்தில், சனி தசையும் போது அவங்களுக்கு இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் வருது அப்படின்னா அவங்க ஹனுமான வழிபாடு பண்ணும். ஹனுமான வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னும் போது அந்த காம்ப்ளிகேஷன் மாறும். ஜென்ரலாக இன் ஜென்ரல் எனக்கு இப்போ சனி தசைலாம் இல்லைங்க, எனக்கு இப்போ சந்திர தசை நடக்குது, சூரிய தசை நடக்குது, அந்த மாதிரி நடக்குது, அப்போ எனக்கு காம்ப்ளிகேஷன் வருது, அப்போ நான் என்ன வழிபாடு பண்ணலாம்? இன் ஜென்ரல் நான் துலாம் என்ன வழிபாடு பண்ணலான்னா மகாலட்சுமி தாயாரோட வழிபாடு. மகாலட்சுமி வழிபாடு அப்படின்றது உங்களுக்கு மேன்மையை தரும். இதுக்கு அவங்க பெருசாக நிறைய மந்திரம் சொல்லி அதெல்லாம் பண்ணணும்னு இல்லை. நம்மளுக்கு மகாலட்சுமி அஷ்டகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த மகாலட்சுமி அஷ்டகம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 8 ஸ்டான்சாஸ் இருக்கும் சார். அதுக்கப்புறம் அதனோட புகழை போட்டுற மாதிரி 2 ஸ்டான்சாஸ் இருக்கும். இது மனுஷங்க எழுதுனது கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா தேவேந்திரன் பாடினது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த பார்க்கடல் கடையப்பட்டுச்சு இல்லைங்களா? மந்தார மலையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி பார்க்கடல் கடையப்பட்டுச்சு. அப்போ பல 1000 வருஷங்கள் அது கடையப்பட்டுச்சு. அப்போ தேவர்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிட்டாங்க, அசுரர்களும் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிட்டாங்க. தேவர்கள்லாம் அவங்க கலை இழந்து அசுரர்களை விட மட்டமான ஒரு உருவத்துக்கு வந்துட்டாங்களாம். அசுரர்கள்லாம் இன்னும் கோரமாயிட்டாங்களாம். அப்படி கடைஞ்சிட்டே இருக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்துச்சு. அப்போ மகாலட்சுமி தாயார் வந்தா, அவளோட கடைக்கண் பட்ட உடனே அசுரர்களும் ரொம்ப அழகாக கந்தர்வர்கள் மாதிரி காட்சி கொடுத்தாங்களாம். தேவர்கள் அவங்க உடம்புல இருந்த டயர்டு எல்லாமே போயிடுச்சான், ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக முன்னமை விட ரொம்ப அழகாயிட்டாங்களாம். அப்போ தேவேந்திரன் அதை போற்றும் விதமாக பாடின பாடல் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மகாலட்சுமி அஷ்டகம். இந்த மகாலட்சுமி அஷ்டகத்தில் தேவேந்திரனே சொல்லியிருப்பார், இதை ஒரு முறை பாராயணம் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு எனிமீஸே இருக்க மாட்டாங்க, 2 முறை பாராயணம் பண்ணுறாங்க அப்படின்னா சகல சம்பத்துக்களும் நடக்கும், 3 முறை பாராயணம் பண்ணுறாங்க அப்படின்னா குபேரனை போல சம்பத்து, உலகத்துலேயே அவங்க தான் அதிர்ஷ்டசாலியாக இருப்பாங்க, வசதியாக இருப்பாங்க அப்படின்னா நிறைய விஷயம் சொல்லியிருப்பார். ஆக இவங்க சிம்பிளாக அதை ஒரு முறை பாராயணம் பண்ணுறாங்க அப்படின்னாலே போதுமானது ஒரு சுகபோகமான வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லலாம். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மலச்சிக்கலுக்கு இயற்கையான தீர்வு ராஜ்லாக்ஸ் கேப்சூல்ஸ். கான்டாக்ட் 9600426500. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.